தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்றைய தின பலன்கள் இன்னைக்கு உங்களது ராசிக்கு பொதுவான பலன்களாக கோச்சார ரீதியாக காதல் சூழ்நிலை எப்படி அமையும், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்து சூழ்நிலைகளும் வித்தியாசமான சூழ்நிலைகள் எப்படி பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக கோச்சார ரீதியாக அமையும் என்ற தனித்துவமான ராசி பலன்களை நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்காக இந்த வீடியோவில் காண இருக்கிறேங்க. அப்போ மற்ற ராசிக்காரர்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ண வேண்டாங்க. ஏன்னா மேலே நான் ஐ பட்டனில் ஜெயசூர்யா ராசி பலன் சேனல் அப்படின்ற ஒரு சேனலுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் நமது ராசி மட்டும் இல்லாமல் மற்ற 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை நீங்கள் காண முடியும். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் கொடுத்துருக்குறேங்க. அது எதுக்காக அது உருவாக்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நமது சேனல் வந்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் தனித்தனி சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை வழங்கிட்டு வரோம். ஒவ்வொரு ராசிக்கும் பிரத்யேகமான ராசி பலன்களை வழங்கிட்டு வரோம். அதில் என்ன ஆகுதுன்னா, சில நேரம் யூடியூப் அல்காரிதம் காரணமாக நமது சேனல் சில காலம் தடைப்படுதுங்க. அந்த மாதிரி தடைப்படக்கூடிய நேரத்தில் வீடியோ வந்து நமது நேயர்கள் வந்து பார்க்க முடியாமல் போயிடுறதுனால அவர்களுக்காக இந்த பேக்கப் சேனல் உருவாக்கியிருக்கோம். அதில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் ஒரே வீடியோவில் வந்துடும். மேலும் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக சாப்டர் பகுதி கொடுத்துருக்கோம். அதாவது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஒவ்வொரு சேனல், அதாவது ஒவ்வொரு ராசிக்கு பெயர் நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த டைம் லைனில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களோட ராசி பலன்களை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் மிச்சமாகுங்க. நமது தனுசு ராசி அன்பர்கள் கூட உங்களது நெருக்கமானவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுங்கிற ஆசை மனதில் இருக்கலாம். அவர்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஜெயசூர்யா ராசி பலன் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க, அதை பார்த்துக்கோங்க. இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு இன்றைய தினம் இரவு வந்து உகந்த ஒரு நேரமாக அமைந்துள்ளதுங்க. இல்லை காலையில் தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் வந்து கிரிவலம் போகலாங்க. இன்னைக்கு பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக யார் யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 6 குடையவன் இன்றைய தினம் 8ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாருங்க. அதனால விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா 8ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க. இது தவிர நம்ம தனுசு ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்கள் மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மாணவர்கள் மட்டுமல்ல, நீங்கள் எந்த விதமான வயதினராக இருந்தாலும் உங்களுக்கான நல்ல முன்னேற்றகரமான பாதை இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சேரும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் அனைவருமே வந்து மிகச்சிறப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதனால எல்லாருமே அவர்களுடைய காரியங்களை வந்து திறம்பட முடிக்க முடியும். அதற்கு உடல் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கு. வேகம் இன்னைக்கு உங்களுக்கு தேவையே இல்லைங்க. நிறைய வெற்றிகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தினம் உங்கள் பணிகளில் ஒரு விதமான ஆர்வமில்லாத சூழல் கூட ஏற்படலாம். அது எப்படி நீங்கள் வந்து ஆர்வத்தோடு செயல்பட வைக்கிறது அப்படின்ற மாதிரியான புதிய பிளான்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளவும் முடியும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கடன் சம்பந்தமான விஷயங்கள் மூலமாக இன்னைக்கு கொஞ்சம் உங்களால் வந்து கூடுதல் பயணங்கள் தேவைப்பட்டு அலைச்சல்கள் உருவாகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் முடிந்த அளவுக்கு பிளான் பண்ணி நீங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் மனதில் எப்படியாவது சேவிங்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களும் இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் எதிர்காலத்திற்காக அது குறித்த சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். அதனால எதிர்காலத்திற்கான முக்கிய முடிவுகள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. இழுபறியாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள் பற்றின ஐடியாக்களும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அந்த ஐடியாக்கள் வந்து நீங்கள் மற்றவங்க கூட கன்சல்ட் பண்ணி அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத ப்ராக்டிக்கலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் காரியங்கள் தொடர்ந்து ஈடுபடலாம். விவேகம் தேவை. விலை வந்து சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கியே தீரணும் அப்படின்ற மாதிரியே ஒரு ஆர்வம், ஒரு ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இந்த தினம் கல்வி முன்னேற்றம், உங்கள் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் பெருகும். உங்கள் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் அபாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதுங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சேர்ந்து சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ரொம்ப அமைதியான குடும்ப வாழ்க்கையை இந்த தினம் நீங்கள் அனுபவிக்க போறீங்க. உங்கள் குடும்பத்திலையுமே சில நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து சேருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் மிக இனிமையான ரொமான்ஸ் உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்கிறதுனால இந்த தினம் நீங்கள் காதலித்து மகிழுங்கள். அதற்கு பெஸ்ட்டான ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குங்க. உங்கள் காதலரை சந்தித்து நீங்கள் அதன் மூலமாக சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியும்.
இன்றைய தினம் மன அமைதி பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே தனிமையில் வாக்கிங் போகலாங்க. அமைதியான இடத்துல நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை இன்றைய தினம் கொண்டு வந்து தரும். இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்களுடைய நடத்தை வந்து எளிமையாக இருக்கும்போது தான் வாழ்க்கையும் எளிமையாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உங்கள் நடத்தையை எளிமைப்படுத்த இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்க முடியும் நண்பர்களே. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில சின்ன சின்ன நம்பிக்கை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் சமாளிப்பதற்கு கொஞ்சம் கூடுதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உட்காந்து பேசுறது நல்லதுங்க. நீண்ட காலமான நோய்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எதிர்த்து போராடும் போது தன்னம்பிக்கை அப்படின்றது மனதில் ரொம்ப முக்கியங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. இன்று தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. இந்த தினம் வந்து வியாபாரத்துல பெரிய பணத்தை நீங்க முதலீடு செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களது குடும்ப வாழ்க்கையில நீங்க அனைத்து விதமான குடும்ப உறுப்பினர்களுடனும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த தினம் கண்ணியமிக்க சில நபர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த ஒத்துழைப்பு காரணமாக வெற்றிகள் உண்டுங்க. மற்றவங்களுக்காக நீங்க ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கீங்க அல்லது ஏதாவது நீங்க பொறுப்பேற்றுட்டு கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கைமாத்த வாங்கின கடன்லாம் திருப்பி செட்டில் ஆகக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு உயர்வான ஒரு நாள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் புதிதாக வியாபாரிகளுக்கு ஒப்பந்தங்கள் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டரா மாற்றணும் அப்படின்னா எனக்கு தெரிந்து உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை இன்னைக்கு பயன்படுத்தினா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அது அமையும். மேலும் நம்பர் 7 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் பணிகளை கொஞ்சம் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படும் போது அதெல்லாம் நீங்கள் சமாளிப்பதற்கு தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். எப்படியாவது பணிகளில் வந்து ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படும் போது தான் உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. கடன் வாங்குறது அல்லது கடன் கொடுக்கறது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். அதனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள். இன்றைய தினம் பூராடம் நட்சத்திர நண்பர்கள் உங்க எதிர்காலத்திற்காக இன்றைய தினம் நீங்க நிறைய யோசனைகளை வைத்திருப்பீங்க. உங்க எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்காக சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இது தவிர உங்கள் மனதில் வந்து சேமிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உதயமாகும். சேமிப்பு தொடர்பான விஷயங்கள் மனதில் உறுத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்திற்கான சேமிப்பை வந்து உருவாக்கிக் கொள்ள முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள். எதிர்காலத்திற்காக நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு விலையுறந்த சில பொருட்களை வாங்கணுங்கிற ஒரு ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை மீது அதிகமான ஆசை ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு வேகம் தேவையில்லை, விவேகம் தான் தேவை. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடாதுங்க. தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகள்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டு எக்ஸ்பீரியன்ஸான நபர்களை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் பொருட்களை வாங்கும்போது அது இன்னும் கம்மி ரேட்டில் நீங்கள் வாங்க முடியும். இன்றைய தினம் ஆடம்பரமாக வாழ்றது அவசியமாங்கிறத நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும். சிக்கனத்தை கடைபிடிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா சேவிங்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் எப்படி முடிக்கிறதுங்கிற மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு உதயமாகக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம தனுசு டுடே ராசிபலன் சேனலில் வர வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தாராளமாக தெரிவிக்கலாம். நமது பேக்கப் சேனல் ஜெயசூரிய ராசிபலன் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்ட்லையும் வரும். ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அதிலையும் ஜாயின் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால நமது வீடியோக்கள் ஒரு வேலை தடைப்பட்டது அப்படின்னா நீங்க அந்த ராசி பலன்களை எல்லா விதமான ராசி பலன்களையும் நீங்க பார்த்துக்க முடியும். அதே தரத்தோட பார்த்துக்க முடியும். மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் சாட்டர்டே.